ஒரே ஒருத்தர் தான் போய் கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க. யாரு? தேமுதிக தான் போய் சேர்ந்திருக்குது. 2021 அவர்கள் வாங்கின வாக்கு நினைக்க கூடாது, பதிவான வாக்கு தான் சொல்றேன். 10% வாக்கு வாக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு? 10 சீட்டு. 1% வாங்கினவனுக்கு 5 சீட்டு. கூட்டணியில் இருக்கிறவனுக்கு வேணும். படிச்சு சொன்னோம், கேட்கவே இல்லை. கட்சி இருந்தது, வெண்டிலேட்டர் ஒரு கட்சி இருந்தது, அது உயிர் கொடுத்தது அண்ணா திமுக. உண்மைதானே? இன்னைக்கு அந்த கட்சி அங்க போய் இணைஞ்சு தேவையான இடத்தை எடுத்துக்கிட்டது. அது அந்த கட்சியுடைய உட்கட்சி வர நாங்க தலையிடல. எக்ஸ் முதலமைச்சராக இருந்திருக்கார், சரியா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கண்ணியமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஏதோ இந்த 3ஆம் தரம் 4ஆம் தரம் பேச்சாளர்கள் பேசுறது போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சும்மா அடுத்தால குறை சொல்றது, திட்டுறதுனால நிச்சயமாக இதற்கான பலன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது நிச்சயமாக அவர் அதற்கான பலனை அடைவார் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். அதனால இந்த மாதிரி பேசக்கூடாது. அவர் சொல்றாரு 1/2% ஓட்டு, அதே மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்ற, அங்க வயிறு எரியுற அந்த கருகிற ஸ்மெல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வாசனை வருது. அவ்வளோ கருகுறாங்க, அவ்வளோ வயிற்றெரிச்சல். உங்க கூட தானே இருந்தோம் 2011 இருந்து 26 வரைக்கும். யார் கூட்டணியில இருந்தோம்? புரியுதுங்களா? அவங்க கூட்டணியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு இது அழகல்ல. இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நிமிஷங்க, அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. புரியுதா? எம்பி சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இது வரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்துருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாரு. நான் எங்க சொன்னேன்? யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு, சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு? 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க அண்ணா அவர்கள் சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எங்க கேப்டன் எங்களுக்கு சொன்னது போல அந்த மரியாதையோட அரசியலை மரியாதையோட நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஐசியூல இருந்த கட்சிங்கிறாரு. பக்கத்துல விஜயபாஸ்கர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அமைச்சருக்கு தெரியுங்கிறாரு. இவர் தான் சொல்றாரு, அமைச்சரை இருகின முகத்தோட தான் இருக்காரு.